ஹாய் ஆல், வெல்கம் டு இங்கிலீஷ் வித் பவி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டோன்ட் ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் ரன் அப்படின்னா ரன்னை ஓடுறது. ஸோ டோன்ட் ரன் அப்படின்னா ஓடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க். ட்ரிங்க்னா வந்து எதாவது குடிக்கிறீங்களா, வாண்ட்னா எதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம். வாட் டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க், உங்களுக்கு ஏதாவது வேணுமா குடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபியோ டீயோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுல நம்ம வாட் டூ யூ வாண்ட் டு ட்ரிங்க்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு அது வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்கிறது தேர்டு சென்டென்ஸ். ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு மச் டைம் இட் வில் டேக், உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். டைம்னா நம்ம வந்து நேரத்தை சொல்கிறோம். ஹவு மச்னா எவ்வளவு, ஓகேங்களா. ஹவு மச் டைம் இட் வில் டேக், எவ்வளோ ஆகும் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறது கேட்குறது, ஓகேங்களா. யூ ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னா நீங்கள் எது பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும். ரைட்னா கரெக்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா. யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி, என்ன கோவப்பட வைக்காத அப்படின்னு சொல்கிறது. ஆங்க்ரினா கோவப்பட வைக்கிறது. மேக் மீ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை குறிக்கிறது, சிங்குலர். ஸோ டோன்ட்னா பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. நெக்ஸ்ட்டு செவன்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சிட் டவுன். ப்ளீஸ் சிட் டவுன்னா சிட்னா உட்கார்றது. சிட் டவுன், கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ளீஸ் சிட் டவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா யார், நண்பர்கள்னு அர்த்தம். ஸோ ஷீனா யாரை சொல்கிறாங்க, கேர்ளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ ஷீனா ஒரு பொண்ணை குறிக்குது. அப்போ ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் வந்து எனக்கு நல்ல ஒரு நண்பர், அந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நைன்த்து சென்டென்ஸ் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து மேக்ஸ் சம்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சுது. ஐனா சிங்குலரை குறிக்குது. நெக்ஸ்ட்டு டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் திஸ் டேபிள். டேபிள்னால் நம்ம சாதாரண மேசைன்னு நம்ம சொல்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள். க்ளீன்னா துடைக்கிறது, ஓகேவா. க்ளீன் திஸ் டேபிள், இந்த டேபிளை துடைங்க. க்ளீன் திஸ் டேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். 10 சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 11th சென்டென்சஸ் நம்ம வந்து கோ அப்ஸ்டேர்ஸ். கோ அப்ஸ்டேர்ஸ்னால் மேலே படியேறி போங்க, கோ அப்ஸ்டேர்ஸ். 12th சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன். ரைட் டவுன்னா எழுதுங்க. இப்போ நான் எழுதுறத நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறது ரைட் டவுன். 13th சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கம் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே இறங்கி வாங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம கீழே இருக்கோம்னா கம் டவுன் ஸ்டேர்ஸ். டேக் இட் அப்படின்னா 14th ஒன் டேக் இட். டேக் இட் அப்படின்னா எடுத்துக்குங்க, டேக் இட். 15th சென்டென்ஸ் ஒய் ஆர் யூ சைலண்ட், ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க. சைலண்ட் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். சைலண்ட்டாக இருக்கீங்க, ஒய் ஆர் யூ சைலண்ட். ஸோ இன்றைக்கி 15 சென்டென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது டவுட் இருந்தால். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கிலீஷ் வித் பவி சேனல். தேங்க்யூ.